கர்த்தர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இதை ஞாபகப்படுத்திட்டாரு. சொன்னார், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். அல்லேலூயா. ஆவி என்ன பண்ணுவார்? ஆமாம், ஆண்டவர் சொல்ல ஒரு 5 கோடி ரூபாவை எடுத்துகிட்டு வந்து வைப்பேன் அப்படின்னு சொன்னால் 5 கோடி பத்தாது இல்லை. அந்த 5 கோடி ரூபா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் 50 கோடி ரூபாய்க்கு தேவை வருது இல்லை. 50 ரூபா வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் இது ஒண்டி கிடச்சிட்டா போதும். நான் அப்படி புத்தி தெரியாத முட்டாள் தானன்னு கூட சொல்லிப்பேன் நான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஜபங்கள்லாம் ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவர் இதை ஒண்டி செஞ்சிட்டிங்கன்னா போதும் ஆண்டவர், அது தப்பு. என்னுடைய வாழ்க்கையோட அனுபவத்தில் உங்களுக்கு இதை ஒண்டி செஞ்சுட்டா, இந்த வீட்டை ஒண்டி கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆண்டவர், ஒரு வண்டி ஒண்டி கொடுத்துட்டான். அதெல்லாம் நமக்கு அது போதலைன்றது ஒரு காலகட்டம் மாறிடும். நிறைய பேர் ஒரு கல்யாணம் ஒண்டி பண்ணிட்டா போதும் ஆண்டவரே, போதாது. அடுத்தது பிள்ளைய கேட்பேன், அந்த புள்ள படிப்பு கேட்பேன், அதனுடைய கல்யாணத்துக்கு கேட்பேன், அது பேர பிள்ளை கேட்பேன், இது போயிட்டே தான் இருக்கும். அதனால ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. என்னைக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு காரியத்தை தருவேன் கர்த்தர் சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக ஆண்டவர் சொல்றேன், என்னுடைய ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், அது உயிர் மிச்சியை கொண்டு வந்துடும். யாருக்கு தான் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், எல்லாரும் நீங்கள் என்னோடு கூட அசைவாடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் இங்கே ஒரு ஜீவன் அசைவாடி கொண்டே இருக்கும். எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு டயர்டு இருக்குது, ஆனால் ஒரு பலன் எனக்குள்ள இருக்குது. எனக்கு முதல் ஆறாவதுல தான் சவால் விட்டேன். உங்களை மாதிரி நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை நான் பேசக்கூடாதுன்னு தான் கர்த்தர் யாருன்னா ஒருத்தர் இன்னைக்கு நிற்க வச்சுட்டு இருப்பார். ஆனால் என்ன தான் பேச வைக்கணும்னு கர்த்தர் நிறுத்திருக்கிறதால கர்த்தர் என்னை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்கிறதற்கு வாஞ்சியாய் நீங்கள் அசைவாடி கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஒரு ஆவி இந்த இடத்துக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், தீர்க்கதரிசிகிட்ட சொல்றார், கம் ஆன் மை சன், நான் இதுதான் செய்வேன். எப்படி நான் இன்றைக்கு ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதோ, இல்லை இன்றைக்கு இந்த காலையில் நீங்கள் ஒரு விரக்தியோடு கூட வந்திருக்கிற, ஒரு வறட்சியோடு கூட காரியங்கள் இனி நடக்குமா, இதெல்லாம் இனி இதெல்லாம் விமோசனம் இருக்குமா, நம்ம பாஷையில் சொல்லலாம், இதெல்லாம் என்ன இருக்கும், இந்த வியாதிலாம் சரியாகுதுன்னு சொல்லிட்டாங்க, நீங்க வேற எதனா பேசுங்க, இந்த வியாதிகளா நீ சுகமே இல்லைன்ட்டா மருத்துவமே சொல்லிடுச்சு. நேற்றுக்கு என்னுடைய ஒரு நல்ல நண்பர், அவருடைய தாயாருக்காய் கடந்த ராத்திரியில் ஜெபம் பண்ணிங்கல்ல, காலைல அவன் என்கிட்ட பேசும்போது தான் சொன்னான், அமெரிக்காவில் இருக்கிறாப்புல தொல்சான்ற பட்டணத்தில் அவன் என்னோடு கூட பேசும்போது சொன்னது அதான், இந்த மாதிரி ஒரு என் தாயாருக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, மண்டையே பிளந்து அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. வயதினுடைய முதிர்ச்சி, அவங்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, இங்கே இன்னொரு சகோதரனோடு இருக்கிறாங்க. இனி அவங்க திரும்ப க்ரீன் கார்டு முடிச்சு அங்கே கூட்டம் போக முடியாது ஏனென்றால், ஆனால் திரும்ப அவங்க தாங்குவாங்களான்னு தெரியல. இதெல்லாம் பல காரியங்களை பேசும் போது நான் இந்த வசனங்களையே கர்த்தர் எனக்கு இந்த வாரங்களை பேசியிருக்குமா, நான் ஒன்றை தான் கேட்டேன், கர்த்தர் அவருடைய பலத்தை அவருடைய சுகத்தை அனுப்புறன்றாரு, நீ அதை பெற்றுக்கொள்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறாயா? அல்லேலூயா. சூழ்நிலை நிர்பந்தமாக இருக்கிறது, சூழ்நிலை நிர்பந்தமாய் போய்கொண்டே இருக்கிறது. பயங்கரமான ஒரு சவாலோடு கூட இன்னைக்கு ஜனங்கள் இது பாருங்க, பேக் அண்ட் ஃபோர்த், தேர்ஸ் a lot of swift in their lives. நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும், அது மாதிரி ஸ்விஃப்ட்னா எப்படி சொல்கிறது, மேலே கீழே எப்படி ஏற்றம் தாழ்வுகள், சந்தோஷம், திடீர்னு பார்த்தா அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒன்றுமே சிரிக்கவே இல்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நம்ம கடந்து வரோம். அப்படிதான் இவங்க வாழ்க்கை ஒரு நாள் பாவத்தில் கீழே கிடக்குது, கர்த்தர் திருப்பி ரட்சித்து மேலே கூட்டு வராரு. திரும்ப இவங்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நல்லா வச்சுறாங்க, இவனுங்க பின்மாற்றமாகி திரும்ப பெலிஸ்தர் கையில் போய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள், இல்லை யாரோ ஒருத்தர் கையில். இப்படி வாழ்க்கை ஏற்றமும் மாற்றங்களுமாய் ஸ்விஃப்ட்னஸ்ல போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு சூழ்நிலையை பார்க்கிறார், எல்லாம் உலர்ந்து கிடக்கிறது. உலர்ந்துனா என்னது, ஒண்ணுமே வாய்ப்பில்லை, காய்ந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தருவாயில ஆண்டவர் எழும்பி பேசுறாரு, என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீ சொல்லுங்க, பேசுங்க என்னோடு கூட. ஆண்டவர் சொல்ற, ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நான் ஒண்ணு, எந்த உயிர் வருது, ஏன் ஜீவன் உனக்குள்ள வருது. அல்லேலூயா. ஏதோ சாப்பிட்டு ஒரு பலன், இன்னைக்கு நான் ஒரு பலன் அடையணும்னா ஏதோ ஒரு மாத்திரை போட்டு வந்து அது இல்லை, அது தற்காலிகம், 5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு தான் ஸ்பெசிஃபிகேஷன். ஆனால் கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள வரும்பொழுது நிரந்தரமான பலன் எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையெல்லாம் ஃப்ரீ ஆக்கி கையை தட்டுங்க, கையை கட்டி வச்சுக்கிறீங்க, கை கட்டுறதுக்கு வரக்கூடாது, உள்ள நல்லா தட்டி அவரை மகிமைப்படுத்துறதுக்காய் ஆலயத்துக்குள்ள அவரை துதிக்கிற நாவுகளாலே வாயம் திறக்கப்படணும். கையை திறக்கப்பட்டால் இந்த இடத்துல ஒரு அசை உண்டாகி கொண்டே இருக்கும். இதெல்லாம் பேசும்போது பயங்கரமாக நிர்பந்தங்கள் இருக்குது என்று சொன்னேன். இது எழுதுகிற தீர்க்கதரிசி அவர் ஒரு ரைட்டிங் லாங்குவேஜில் எழுதுகிறார். ரைட்டிங் லாங்குவேஜ் ஒருத்தன் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு வடிவத்தில் எழுதுவோம் இல்லையா, எழுத்து வடிவத்தில். அப்படி எழுத்து வடிவத்தில் கர்த்தருடைய கை என் மேலே இருக்கிறது என்று வசனத்தை ஆரம்பிக்கிறார். முதல் வசனத்தை ஆரம்பிச்சுட்டு அவர் ஆண்டவர் சொல்ற, வெளியிலே கொண்டு போய் இளம்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவிலே நிறுத்தினார். அல்லேலூயா. எங்க நிறுத்துறாரு? டேனியல் லிவிங்ஸ்டன் வாரம் வந்து இங்க பிரசங்கம் பண்றேன்,
பல காரியங்களை பார்க்கிறேன். ஒரிசாவில் போய் பார்க்கிறேன், சிக்கிமில் போய் பார்க்கிறேன். திரும்ப கீழ்கடலுக்கு வரும்பொழுது திரும்ப பேக் அண்ட் ஃபோர்த் காரியங்கள் மாறவில்லை என்று கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த சூழல் நடுவில் என்னை கொண்டு வந்து நிறுத்துகிறார். நிறுத்தி இதை பார்க்க வைக்கிறாரு. பார்க்கும்போது there are two choices. One, I should feel God will do it. Or second thing, I will always give up and say, you know what, நான் செய்யறேன், எப்படியோ போறது போட்டோம். ஒண்ணு இல்ல, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் பேசுகிற ஆண்டவர் இதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். இல்ல இன்னொன்னு போன, என் வேலையை நான் செய்யறேன், எப்படியோ பண்ணிட்டு போங்க ஆண்டவரே, ஆளுங்க வருதோ வரலையோ அதை பத்தி நான் என்ன பண்றது, ஏன்னா தலையெழுத்து நான் பிரசங்கம் பண்ணோம், காலைல வந்துட்டேன் அப்படின்னு இருக்க முடியாது. அப்படி சில நேரங்களில் தோணும் போது கூட கர்த்தர் இப்படி தான் உயிர் மீட்சி அடைய சேர்ந்துடுறாரு. இதை பார்த்தோடனே அவர் பயங்கரமாக சோர்ந்து போயிட்டார். யார்? திருக்கரசி. இதை காட்டும் போது, என்ன ஆண்டவரே இதன் பத்தியில் போய் என்ன எழுப்பி இருக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கிறார். சொல்லிட்டு 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாரு? ஆண்டவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். நல்லா கவனிங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரேன், நல்லா கவனிங்க, எல்லாம் போய் பாருங்கள், பைபிள் ரொம்ப படிச்சிடாதீங்க, ரொம்ப வீட்டில் படிங்க. இப்போ நான் கவனிங்க, வீட்டுக்குள்ளே வரேன், வீட்டில் வந்து ஒரு காரியத்தை இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லை உங்கள் வீட்டில். பேசிக்காக உங்கள் வீட்டில் கிச்சன்லேயே பார்த்துட்டேன், ரைஸே இல்லைன்னு வச்சிங்கல்ல, தண்ணி கேனே இல்லை, ஏதோ ஒன்றும் இல்லை. அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் செய்யக்கூடிய ஒரு ஆள் வந்துட்டு உங்களை பார்த்து நான் கேட்குறேன் வச்சுக்கின்னா கேட்குறேன், இது கிடைக்குமாப்பா உங்களால்? ஏப்பா நீங்கள் தான் பண்ண முடிஞ்சா வாங்கி வச்சிருப்பீங்கல்ல. இப்போ தீர்க்கதரிசி எப்படி இருந்து இது கேட்ட உடனே எப்படி இருந்திருக்கும்? எனக்கு நல்லா கவனிங்க, நம்மக்கிட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார், செய்வேன் என்று அதை சொல்லியிருக்கிறது நடக்கவே இல்லை, நீ நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ற ஒரு உணர்ச்சிக்குள்ள, ஒரு வறட்சிக்குள்ள வந்துடுச்சு. இப்போ ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறாரு, நீ என்ன பண்ண நினைக்கிற, நடக்குமான்ட்டு. யார் என் கூட இருந்து புரியுது? ஒரு 10 பேருக்கு புரிஞ்சா கூட எனக்கு சந்தோஷம். மீதிய பேருக்கு புரியலன்னு நீங்கள் கவனிக்கலன்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது. நான் ஒன்றும் மாற்றியெல்லாம் லாங்குவேஜில் பேசலை, நீங்கள் புரியுன்னா புரிஞ்சிங்க. உன்னுடைய சூழ்நிலையில நீ கடந்து வருகிற அந்த சவாலை ஆண்டவர் அன்றைக்கு பார்த்து கேட்கறது என்ன தெரியுமா? உன்னையே தான் திருப்பி கேட்கிறாரு, எப்பா நான் சொன்னது உனக்கு நடக்கும், நீ நம்புறியா? நீ தான் சொல்லணும், ஆமாண்டற நம்புறேன், இல்லைன்னா நம்பல நீ சொல்லணும். டெய்லி நான் நினைக்கிறேன் ஆபிரகாமை பார்த்து கேட்டுருப்பார். ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டார், வாப்பா உன்னை பெரிய ஜாதி ஆக்கிறோம், பிள்ளைய கொடுத்துட்றேன், ஒன்றுமே இல்லாத போது. இப்போ அவர் டெய்லி எழுந்து வெளில வரும்போது அங்கே பிள்ளைங்க ஓடி விளையாடுறத பார்க்குறாரு, வேலைக்காரன் பிள்ளைய கூப்பிட்டு வந்து சார் கொஞ்சம் பிளஸ் பண்ணுங்க சார் போது எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்போ ஆண்டவர் அவரை கேட்குறாரு. இவர் 2 சிந்தனை ஓடும், என்னடா அது நமக்கு நடக்கவே நடக்காது போகுது. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இவர் வாழ்க்கை வறண்டு போயிருக்கும்பொழுது, சாராளுடைய கர்ப்பம் செத்தது போல மாறிக்கொண்டே இருக்கும்பொழுது ஆண்டவர் கேட்குற முதல் கேள்வி என்ன? ஆபிரகாமே நீ நம்புறியா? வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் நான் செய்வேன் என்று நீ நம்புறையா? நான் நம்புறேன். ஆபிரகாம் அதை நம்பினபடினாலதான் பவுல் வெளிப்பாடோடு கூட ரோம சபைக்கு எழுதும்போது 4வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறீங்க? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி 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 விசுவாசத்துல வல்லவனா மாறிட்டார். அல்லேலூயா. இப்ப ஜூன் மாதத்துடைய 1வது நாள்ல வறட்சியோடு கூட, சவாலோடு கூட, இனி உயரவே இருக்காது, இனி இது மரிச்சு போச்சு, இனி இதுல விமோச்சனமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்த்து முதல்ல கேட்கறது தெரியுமா? Do you still believe? நீ நம்புறியா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கறதுங்க. இப்ப பதில் உங்ககிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை. நம்ம நினைச்சு எல்லா பதிலும் கர்த்தர் பதில நம்ம கையில தான் வச்சிருக்காரு. சொல்லுங்கம்மா, வாயத்திறந்து சொல்லுங்க, பரவாயில்ல. பதிலே என் கையிலே தான் கொடுத்துருக்கிறாரு. அந்த பதில் என்னுடைய விசுவாசத்துக்குள்ளே இருக்குது. பேசுங்க, அந்த பதில் எங்க இருக்குது? அந்த விசுவாசத்துக்குள்ளே தான் பதில் இருக்குது. ஆமென். அந்த பதிலை தான் இன்னைக்கு கேட்கிறார். முதல்ல முன்னதான் நம்ப வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவரே செஞ்சிருவாருன்னா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் என்ன செய்யணும்? யாருக்கெல்லாம் புரியுது சார்? முடிச்சிட்டாரு. ஏற்கனவே படைப்பில் முடிச்சுட்டு ஆண்டு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. நம்பல, அதை பண்ணல, பின்மாற்றம் ஆனவனே சொல்லிட்டாருப்பா நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ என் பிள்ளைய அனுப்புறேன். தன்னுடைய சொந்த குமாரன் அனுப்பிச்சு எல்லாத்தையும் செய்து சாதிச்சு முடிச்சுட்டு அவர் போய் ஜீவன ஆவியை ஒப்பு கொடுக்கும்போது சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கையில் எல்லாம் முடிச்சிட்டேன். எதை முடிச்சிட்டேன்? இதெல்லாம் முடிச்சிட்டேன். இனி எல்லாவற்றையும் நான் உயிர்த்தெழ செய்கிறேன் என்று உயிர்த்தெழுந்து விட்டார். யாருக்கு தான் புரியுது? எத்தனை பேர் தான் நம்புறீங்க? அப்படி எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் போய் திரும்ப செய்ய போறது கிடையாது. எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் உனக்காக செய்ய வேண்டிய காரியத்தை அவர் படைக்க போறது இல்லை. அவர்
படைத்து விட்டார். இப்போ உன்னை பார்த்து கேட்கிறார், வறட்சி நடுவில் நீ என்ன நம்புற? 20 வருஷம் ஆயிடுச்சு, யாக்கோபுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு, படுத்து கிடந்தவங்கிட்ட சொல்லிட்டாரு, அப்போ உன்னை பெரிய ஜாதி ஆக்கிடுவேன், நீ இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன். அங்கே போறாரு, நம்பிட்டு போனார், எல்லாம் நடக்குது. ஆனால் சொன்னது நடக்க மாட்டேங்குது. என்ன நடக்க மாட்டேங்குது சொல்லுங்க? சொன்னது எனக்கு கூட அப்படிதான் இருக்கும். இவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், அப்போ கூட காலி சேருக்குதே. இவ்வளோ ஜெபம் பண்ணிட்டு வரோம், அப்போ கூட என்ன பண்ணுது? இதெல்லாம் வந்திருக்கலாம், எங்கே போச்சு இதெல்லாம்? இப்படி கேள்வியெல்லாம் வந்துனே இருக்கும். இப்போ ஆண்டவர் என்கிட்ட கேட்குறேன், நம்புறியாப்பா? அவங்களாம் உங்ககிட்ட கொடுத்துக்கிற ஆத்மா தான், அவங்கள எல்லாரும் என்ன பண்ணுவேன்? அது மாதிரி உங்ககிட்ட சொல்கிறார், உங்ககிட்ட கொடுத்த பிஸ்னஸை இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் காய்ந்து வறண்டு இருக்கும் என்றால் கர்த்தர் முதல்ல வந்துட்டு கேட்குறாரு, அந்த உலர்ந்ததை பார்த்து கற்று உன் பிள்ளைய ஒன்றுமே வாய்ப்பே இல்லை, அது எல்லாம் இனிமேல் முடிஞ்சிச்சுன்னு நினச்சினா கூட ஆண்டவர் முதல்ல ஒன்று கேட்குறா, அவன் திருப்பி உயிர் மீட்சி அடைவான். நீ நம்புறியா? You still believe that he will come back to life? You still believe that that thing will be restored? Hallelujah. அப்போ ஆண்டவர் அதை தான் முதல்ல இன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் கேட்குற கேள்வி அதுதான். ஆமேன். யார்கிட்ட பேசுகிறாரு சொல்லுங்கள்? யார்கிட்ட பேசுகிறாரு? அவன்கிட்டயே பேசலை சார். போன மாதம் முழுசாக நான் பேசியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 4 வாரம் 3 வாரம் உங்ககிட்ட பேசுகிறேன். ஆமேன். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய வேறு ஒருவர் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேலாகிய நீ ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. யார் நம்புறீங்க? நல்லா கையை தட்டுங்க. ஒரு 10 பேருக்கு தூக்கம் வந்துடுச்சு. தூக்கம் வரவங்களை அட்லீஸ்ட் எழுப்புறதுக்கு உங்க கையை தட்டு உதவராட்டம். அல்லேலூயா. இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் அவர்தான் கர்த்தர். அல்லேலூயா. இஸ்ரவேல் என்றால் யார் அப்படின்னு உங்களுக்கு கடந்த மாதத்தில் விளக்கினேன். அல்லேலூயா. போராடி ஜெயித்து, உட்கார்ந்து எழுந்து போராடி ஜெயித்து கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்டான். அந்த தயவு என் மேல இருக்குதுன்னு சொல்லுங்க. அந்த தயவு என் மேல இருக்குது. I said 3 things. I said there's favor, there is fruitfulness, and there is famous in our lives. Hallelujah. கர்த்தருடைய தயவு என் மேல இருக்குது. சொல்றவங்களுக்காய் ஸ்தோத்திரம். தயவு என் மேல இருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. அது பெருக பண்ணுகிற ஆசீர்வாதம். புகழ்ச்சி என் மேல இருக்கிறது. எல்லாம் இன்னொரு வார்த்தை நான் சொல்றதையும் கூடவே சொல்றது, எவன் நினைச்சாலும் மாற்ற முடியாதுங்க, கர்த்தர் தான் மாற்றணும். இது என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பெரியவன் என்ன யாகம் பண்ணாலும் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் கர்த்தர் சொன்னது என் வாழ்க்கையில் நடக்கும் நம்பினீங்கன்னா நல்லா கையை தட்டியோ சத்தம் போட்டோ ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் கேட்கல, நீ உடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த பேசு சார். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. அப்ப யார்கிட்ட பேசுறாரு? அப்ப இதை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் ஒரு தலைமுறை முடிஞ்சிச்சு, இன்னொரு தலைமுறை வந்துச்சு. உழறா எழுந்துக்கிறான். இவன் கர்த்தரை பார்த்து சொல்றான், எல்லாம் உலர்ந்துருக்குது இல்லையா? நம்ம உழறதுனால சிலர்த்த உணர்ச்சி வருது. நாம தான் நம்பி நிக்கணும். இல்ல, கர்த்தர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை விட மாட்டார். சில காரியங்கள் நடக்கும்போது நான் முதல் கேள்வி ஏட்ட கேட்குது, என்ன இல்லைன்னா அன்று குறைவு. அதான் முதல்ல நான் கேட்கறது. Before I go and stretch my hands towards somebody or point out somebody, I first ask God, what is the problem? சாயந்தரம் கூட நான் அதான் ஒரு சோர்வா இருந்துச்சு. சாயந்தரம் வந்தோன்னே என்னடா அந்த ஜபத்துக்கு 6 மணிக்கு சொன்னா இங்கேயே பில்டிங்ல இருக்கிறவங்களே வரமாட்டாங்க. என்ன பிரச்சனைன்னே தெரிய மாட்டேங்குது, என்ன பிசாசுன்னே தெரிய மாட்டேங்குது. நல்லா வந்து நிற்கிறவங்கெல்லாம் நின்று போச்சு. என்ன குறைவு? முதல் கேள்வி நான் என்ன தான் கேட்டேன், கோவம் வரதுக்கு முன்னாடி முதல்ல போய் அவங்கள போய் கேட்கலாம் முன்னு தோணுச்சு. அப்புறம் நான் உட்காந்துக்கிறேன், என்ன சிலரில் சில காரியங்கள் என்ன பண்ணுது, வரும்போது நமக்கு மூர்க்கம் வந்துடுது, பயங்கரமாக நமக்கு ஒரு வறட்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா ஒரு காரியம் நடக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். காரியம் நம்ம ஒத்து வந்தால் தான் சார் நடக்கும், ஒத்து வந்தால் தான் நடக்கும். உடனே மேஜிக்காக மாறிடுச்சுன்னா இது கிறிஸ்தவமும் இல்லை, விசுவாச வாழ்க்கையும் இல்லை. அதில் வேற ஏதோ இருக்குதுன்னு அர்த்தம். என்ன இருக்குது? வேற ஏதோ இருக்குது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அவன்கிட்ட கேட்கிறாரு, உழந்த ஒரு பயங்கரமான இடத்துக்கு அவனையும் கொண்டு போயிட்டு தீர்க்கரசியை கொண்டு போயிட்டு கேட்கிறார், மனுபுத்திரனே. யார் இவரு? தீர்க்கரசி, தேவனுடைய வார்த்தையை பெற்றிருக்கிறவர். கர்த்தர் செய்வார் என்று விசுவாசிக்கிற இடத்துல கர்த்தர் திரும்ப கேட்கிறார், மனுபுத்திரனே நீ என்ன நம்புற? அல்லேலூயா. ஏன்னா இந்த எலும்புகள்லாம் யார் என்று கர்த்தர் சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்க எலும்புகள்லாம் என்ன பண்ணுச்சு?
உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். I mean, what are they saying? அவன் என்ன சொல்றாங்க? You know what? We are so dry. We dejected. We are almost facing our death. என்ன பண்றாங்க? என்ன சொல்றாங்க? நம்பிக்கை. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க, 11 வாசி. என்ன சொல்லுங்க? நம்பிக்கை அற்று போயிற்று, அப்புறம் என்னதுங்க? உலர்ந்து போயிற்று, அறுப்புண்டு. சொல்லுங்க, என்ன ரொம்ப தேடுறீங்களே? ரொம்ப கண்ணாடி படிக்க முடியல, கண்ணாடி வாங்கிக்கோங்க, ஆனால் படிக்காமல் இருக்கக்கூடாது. ரைட்டா? சொல்லுங்க, என்னதுங்க? உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அற்று போயிற்று, அறுப்புண்டு போகிறோம். அது நடுவில் கர்த்தர் எழுப்பி பேசுற. என்ன பேசுறாரு? எப்பா அதெல்லாம் பார்க்காத, இப்ப நீ என்ன பண்ணு, இந்த வார்த்தை எழுப்பி பேசுற, அதை பேசு. என்ன பேசுறாரு? என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். அல்லேலூயா. என் ஆவிய நீங்கள் உயிர் அடைவீர்கள். அல்லேலூயா. இப்ப யார் என்ன பண்ண? கர்த்தர் செய்யறத கர்த்தர் செய்வார் தம்பி. இப்ப நம்ம தான் நம்பணும். இந்த மாசத்துடைய துவக்கத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போற முக்கியமான அறிவுரை, முக்கியமான ஆலோசனை அதுதானது. கர்த்தர் மாறவே மாட்டார். கர்த்தர் செய்யாமல் இருக்க போறதில்ல. கர்த்தர் செஞ்சுட்டே தான் இருக்கிறார், செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நாம தான் நம்பணும், அதை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று நான் என்ன பண்ணோம்? என் விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து என்ன பண்ணோம்? நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை வைத்து விரோதமான காரியங்களை எதிர்த்து நான் சொல்லணும், கர்த்தர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, கர்த்தர் எனக்காய் செய்வார் என்று சொல்லி என்ன பண்ணோம்? நல்லா ஒரு கையை தட்டி என்ன பண்ணுங்க, இல்ல கையை தூக்கியோ நல்லா கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி கையை உயர்த்தி என்ன பண்ணுங்க? கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. அதுதான் இங்க சொல்றாரு. ஆமென். என்னுடைய ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். அல்லேலூயா. What is the Lord saying? The Lord says that I will keep my spirit. அதாவது ஜெபத்தின் நேரத்தில் நீங்க நிக்கும்போது சொன்னேன், there are 3 things that the Lord said when I was just looking at this verse. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் 3 காரியம் சொன்னாரு, that you will recover and restore. ஆமென். நீங்கள் திரும்ப எல்லாவற்றையும் புதுப்பித்துக் கொள்வீங்க. எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதெல்லாம் திரும்ப என்ன பண்ணுவீங்க? மீட்டுக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்றார். யாரெல்லாம் நம்புறீங்களோ சொல்லுங்க, நான் அதை செய்வேன் என்று விசுவாசிக்கிறதால தான் இன்னைக்கு ஜீவனோடு கூட உயிர் பிச்சு பெற்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. மீட்டுக் கொள்வேன், உயிர் மீட்சி அடைவேன். சொல்லுங்க, மீட்டுக் கொள்வேன். I will recover and restore. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது நீயா பண்ண போறது இல்ல, நான் உன் நடுவில் இருக்கிறேன் என்பதை நீ ரியலைஸ் பண்ணுவ. அல்லேலூயா. இது யார் செய்ய போறா? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, யார் நடுவில் இருக்கிறார்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் அதை செய்வார். சொல்லுங்க, அவர் அதை செய்வார். கர்த்தர் நடுவில் இருக்கிறார், அவர் அதை செய்வார். நான் செய்ய போறது இல்லை. அல்லேலூயா. நான் செய்ய போறது என்ன தெரியுமா? சந்தோஷப்படுவேன். அதனால தான் I will realize and rejoice. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொன்ன, என்ன பண்ணுங்க? I will. எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க இந்த மாசத்துல? அப்படி இருக்கிறவங்க மாத்திரம் நீங்க கையை தூக்கியோ இல்லைனா நீங்க ஆமேன்னு சொல்லிட்டே இருக்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன், ஆண்டவரே அவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே அவருடைய குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் வருவதாக, வேலையின் எல்லைகளுக்குள்ள வருவதாக, பிள்ளைகளுக்குள்ள வருவதாக, அவருடைய சூழல்களுக்குள்ள வருவதாக. அன்று இதுவரை அழ வைத்த காரியத்தின் மத்தியிலே கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபித்து அந்த சந்தோஷத்தின் மகிழ்ச்சி அந்த எல்லைகளுக்குள்ள பெருகிக் கொண்டே இருப்பதாக. இதுவரை துக்கப்படுத்தின காரியங்கள், மனம் தோய வைத்த காயத்தின் நடுவில் God, the things that have made them sick, the things that have made them feel so dejected, I pray right now that the Spirit of God will flow into that situation, Lord. அப்படிப்பட்ட சூழல் நடுவில் அது பாய்வதாக. அது பாயும் போது கர்த்தர் கூட இருக்கிறீர், அந்த சந்தோஷம் வரட்டாண்டவரே. இப்போ இந்த சபையில கேட்கிற ஒவ்வொருக்குள்ள சந்தோஷம் நிறைவா இருக்கட்டும். ஆண்டவர் சொன்னீங்க, உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த மாதத்துல எதுவும் இவர்களை துக்கப்படுத்த கூடாது, எதுவும் துக்கப்படுத்த கூடாது, எதுவும் ஆண்டவரே தோய பண்ண கூடாது, எதுவுமே அவர்களை சோர பண்ண கூடாது. இயேசுவின் நாமத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து சொல்ற ஆண்டவரே, சந்தோஷம் அவர்களுக்குள்ள நிறைவா இருப்பதாக. சந்தோஷம் நிறைவா மாறட்டும். அல்லேலூயா. இதை கர்த்தர் செய்யும் போது you will rest and relax. அவ்வளவுதான். சொல்லுங்க, யாருக்கெல்லாம் அதுக்கு ஆசைப்படுறீங்க? ரெஸ்ட்னா படுத்துக்கிறதுக்கு இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, கர்த்தர் பார்த்துப்பார். அல்லேலூயா. தாவி எல்லாத்தையும் போராடுறார். அந்திமா ரொம்ப நாட்கள் முடிஞ்சு 40 வருஷம் அப்படி போராடிட்டு இப்போ ஒரு நாத்தான் ஒரு வீட்டுக்கு வர்றாரு. திருக்கசி நாத்தான் வரும்போது அவர் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு? வீட்டில் எப்பக்கத்திலும் சமாதானம், யுத்தமும் இல்லை,
எதிராளியும் இல்லை. ரொம்ப அழகாக சொல்லிது 2 சாமுவேல் 7:1 வீட்டில் வாசிங்க. அங்கே தான் எழுதுறாரு. ராத்திரி பிரசங்கித்தேன் எபிரேய புத்தகத்தில் பேசும்போது உங்களுக்கு அதை சொன்னேன். துதிக்கிற நாவை கர்த்தர் ஏன் தருகிறார் என்று பேசினேன். How your praise can please God. கேட்காதவங்க போய் நீங்கள் யூடியூப்பில் கேளுங்க. ஒரு அரை மணி நேரம் தான் பேசுகிறாதே. எப்பக்கத்தில் சமாதானத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எப்பக்கத்தில் யாரெல்லாம் அதை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு தான் நடக்கும் சார். கேட்குறாரு, நீ நம்புறியான்னு கேட்குறாரு. முதல் விஷயத்தை சொல்லுங்கள், என்ன கேட்குறாரு? நம்புறியா? நீங்கள் என்ன சொல்லணும்? நம்புற ஆண்டவரேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்போ இது எப்படி நடக்கும் அப்படின்றத தான் என்ன பண்ணுறாரு, அங்கேயே ஒரு டிப்பு கொடுக்குறாரு பாருங்க. நல்லா கவனிங்க. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இவர் கேட்குறாரு, இவர் என்ன சொல்லிட்டாரு, ஆண்டவரே 3ஆம் வசனத்தை வாசித்தலாம். என்ன சொல்றாருங்க, இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்குறாரு, இது நீ நம்புறியா, உயிரடையுமா என்று கேட்கிறார். அப்போ இவர் என்ன சொல்றாரு, அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே நீர் பா அதை நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான்ப்பா இருக்கிறேன், நீ அறிஞ்சிக்கிறியாப்பா. அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, அது எப்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்பொழுது ஆண்டவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. எப்படி உயிர் மீட்சி வரும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுனாலே உயிர் மீட்சி வரும். சொல்லுங்க, எப்படி உயிர் மீட்சி வரும்? அல்லேலூயா. 2 விஷயம் கேட்கிறோம். 2 விஷயத்த. ஒன்று, உதாரணத்துக்கு இப்போ திரும்ப கொரோனா வருதுன்னு கேட்டே இருக்கிறோம். காலையில் அந்த உதாரணத்தை யூஸ் பண்ண இப்போ என்ன கேட்குறோம், நியூஸ் சேனல்ஸை பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டே இருக்கிறது. 500 இருந்தது 50,000 மாறுகிறது. இப்போ அந்த ப்ரிகாஷன் எடுக்கிறோம். சுட தண்ணியில் இதை குடிங்க, அதை பண்ணுங்க, இதை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உடனே என்ன வருது, ஐயோ திருப்பியுமா, திரும்ப ஆரம்பத்தில் இருந்தா, ஐயோ லாக்டவுனா, வேலைக்கு போக முடியாதா, ஊழியக்காரங்களுக்கு அடுத்த விஷயம் சர்ச்சை நடத்த முடியாதா, அவங்கவுங்களுக்கு அவங்க பிரச்சனை வந்துடும். இது கேட்குறோம். இல்லையா? ஆனால் இது ஒரு விஷயம். ஆனால் இன்னொன்று நம்ம காதில் கேட்கறது கர்த்தர் உதவி செய்து கொண்டார். அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நானே உன்னுடைய பரிகாரி, என் தழும்புகளால் அது எவ்வளோ பேர் வந்தாலும் உன்னை நான் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறேன், உன்னை காப்பாற்றிருக்கிறேன், உன்னை காப்பாற்றி கொண்டே இருக்கிறோம் நான் தான் அப்படின்றார். அப்போ எதை கேட்க போகிறோம்? யார் என் கூட இருக்கிறீங்க? புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுன்னா இன்னைக்கு பரலோகம் இறங்கி வந்துடும். அதனால எல்லாருக்கும் புரியலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சா ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சொல்லுங்க, எதை கேட்க போறோம்? எவனா எதனா சொல்லுவான். இன்னைக்கு கூட சர்வீஸ் முடிச்சுட்டு நீ நல்லா ஆமே நல்ல சோத்திரம் போட்டு போகும்போது வெளில ஒருத்தன் சொல்லுவான், என்னன்ட்டு, ஐயோ அப்படியா, இப்படிதான் எனக்கு ஆச்சு, இதுக்கு விமர்சனமே இல்லைன்னு. அதை கேட்க போறியா? இல்லை கர்த்தர் இங்க சொல்றாருல்ல, அந்த உலர்ந்தது நடுவில் என்னுடைய ஆவி அனுப்பே நீ உயிர் மீட்சி அடைவாயிட்டு, அதை கேட்க போறியா? யார் என் கூட இருக்கிறீங்க? நல்லா புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆவின்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்வீங்க கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்றாரு? நீங்க சொல்றாரு பார்ப்பா, உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. எதை கேளுங்க? வேற எதையும் கேட்காதீங்க. சொல்லுங்க, எதையும் கேட்க கூடாது. வேற எதையும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க, வேற எதையும் கேட்க கூடாது. இந்த உலகத்துல தான் வாழ்றோம், ரெண்டுமே கேட்போம். இதுவும் கேட்கும், ரெண்டும் ஒரே காதுல தான் கேட்கும். எவ்வளவுதான் நீங்க பஞ்சு வச்சு அடிச்சாலும் சத்தத்தை நிறுத்த முடியாது. பஞ்சை வச்சுலாம் அடிச்சு பாருங்களேன், காத்து தான் போகாம இருக்கும், சத்தம் கேட்காம இருக்க. சத்தம் வரும். அந்த சத்தத்தை கேட்கும் போது நாம தான் என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும், இது எனக்கு அல்ல, கர்த்தர் வார்த்தை எனக்குள்ள இருக்கிற அதுதான் ஜீவன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது. எதை பேசுறேன் தெரியுமாப்பா? எசேக்கியேல் 37:14 சொல்ற, கர்த்தருடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புவார், நீ உயிரடைவாய். கர்த்தருடைய ஆவியை உனக்குள்ள அனுப்புவார், நீ சந்தோஷமா இருப்ப. கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் உனக்குள்ள அனுப்புவார், நீ எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுவாய். The book of Ezekiel chapter 37 verses 14. அதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம். இதுதான் கர்த்தருடைய ஜீவனுடைய வார்த்தையாய் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இது யார்கிட்ட சொல்றாரு? இஸ்ரவேல் குடும்பத்தார்ட்ட சொல்றாரு. இஸ்ரவேல் குடும்பத்தார் எப்படி இருக்கிறாங்க? வறண்டு கிடக்கிறாங்க, உலர்ந்து கிடக்கிறாங்க. காரியணி நடக்குமா என்று சொல்ல கேள்வியோடு இருக்கிறாங்க. அவங்க நடுவில் தான் சொல்றாரு, நீ நம்புறியா நான் செய்வேன்ட்டு? நீ நம்பினா நடக்கும். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு கட்டினார் இல்லையா, நம்புங்க நம்புங்க. அதுக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஓடிச்சு. என்ன கான்ட்ரவர்சி? எப்பா இதில் இயேசுவே காணா, நீனா உலக பாட்டு மாதிரி கட்டிட்டியான்ட்டு. இன்னைக்கு நம்புறது, கர்த்தரை நம்புறேன் அப்படின்ற வார்த்தை எவ்வளோக்குள்ள உண்மையானது தெரியுமா? நம்ம எவ்வளோக்குள்ள நம்புறோமோ அவ்வளோக்குள்ள தான் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா.
ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு நான் கொடுத்த தரிசனம் அது யார் மாற்ற முடியும்? இன்னைக்கு உணர்ச்சியில போய் கொண்டிருக்கிறாய், வறண்டு இருக்கிறது, இன்னைக்கு காரியம் நடக்காதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் சொல்றாங்க, நான் சொல்லலையாப்பா. யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் சொல்லிட்டா அதை யாரும் மாற்ற முடியாது சார். பேசுங்க. கர்த்தர் சொன்னா அது யாரும் மாற்ற மாட்டாங்க. அந்த முத்திரை மேல கையை வைக்கிறதுலாம் ஏசாமிக்கு மேல யாருக்கும் அதிகாரம் இல்லை சார். அதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு அவர் மரிச்சு ரத்தத்தை சிந்தி உயிரோடு எழுந்து அந்த முத்திரையை நிலப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் யாரையா தொட முடியும் சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன தொட முடியுமா? அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு தாங்க சர்ச்சு பிரசங்கம், அதுக்கு தான் இங்கே வர்றீங்க. வாரம் வாரம் வந்து புதுப்பிச்சுட்டு போகிறதுக்கு அதுதான் கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். இந்த காலையில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன் உலர்ந்திருக்க நடுவில். இப்போ நீ அதை நம்பணும். நான் என்ன பண்ண தெரியுமா? என் வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டாம். அல்லேலூயா. என்னோடு கூட அதை கேட்கணும். புதிய ஏற்பாட்டில் என்னோடு கூட ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் ஒரு சில வசனங்களை நான் குயிக்காக காண்பிக்கிறேன். அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நான் செய்தியை முடித்தால் தான் மற்ற காரியங்களை செய்ய முடியும். அதனால் என்னோட ஒத்துழைங்க. The book of Romans chapter 10 10ஆம் அதிகாரம், ஆமென், 27 17ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் விசுவாசமானது கேள்வியினால வரும், கேள்வி எப்படி வருதா? தேவனுடைய ஏன் வசனத்தை கேட்கணும். இங்க 37 வாசித்தனாதுங்க. எதை கேளுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கண்டதை கேட்காதீங்க. சொல்லுங்க. பேச மாட்டீங்களே, தைரியமா சொல்லுங்க. கண்டதை கேட்காதீங்க. நம்ம ஆளுங்களை இன்னைக்கு பொழுது போறதே ரீல்ஸ் தான், ஷார்ட்ஸ். உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும், சீனு போகும், பேட்டரியும் காலியாகும். உன் மண்டையில் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையும் காலியாயிடும். நீ வெறும் ஆண்டவரை பார்த்துட்டு பார்க்கல, ரீல்ஸ் அவங்க உஷாராகிறான். இப்போ மிக்ஸ் பண்ணி விடுறான். ஒன்று கர்த்தர் வார்த்தை, இன்னொன்று உலக வார்த்தை, இன்னொன்று தோல்வி, இன்னொன்று பாவம், எல்லாத்தையும் தூக்குள்ள விட்டான். நிறுத்தவே முடியாது. பார்த்துட்டு ஏதாவது ஒன்று கண்ணில் ஸ்டக் ஆயிடுது, அப்படியே போயிட்டே இருக்குது. பார்க்காத கேட்காதன்ற நான் அவள் தான் சொல்ல முடியும். என் பிள்ளைங்களா இருந்தால் ஃபோனை தூக்கி போட்டுருது, பார்த்தாங்கன்னா அவள் தான் பிச்சையே போட்டுருது. நைட்லுக்கெல்லாம் ஃபோன் கிடையாது, தூங்கினது என் ரூமில் வச்சுட்டேன். படுத்து தூங்குறது தான் உங்கள் நேரம். உங்ககிட்ட அதில் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் என் கூட இல்லை. என் வீட்டில் வந்தாங்கன்னா அதை தான் பண்ணுவேன். பார்க்காத, எதை கேட்காத, அவதூற. எவனோ ஒருத்தன் பேசுகிறானா நடந்து போயிடுன்றேன். 2 ஊழியக்காரன் பேசினாவே நான் அந்த வண்டி விட்டு இறங்கிடுறேன். இப்போலாம் எப்பா என் வண்டியில் வரேன், என் பெட்ரோல் செலவானாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் 2 பேர் பேசும்போது கேட்டால் என் விசுவாசம் அடி வாங்கிடுது. இங்கே சொல்கிற என்ன சொல்கிறாருங்க? விசுவாசம் எதனால வருது? கேட்கறதுனால வருது. தேவனுடைய வசனத்தினால தான் அது வருது. சொல்லுங்க. அதுக்கு பதில் வசனம் வீட்டை ஓடட்டும். அல்லேலூயா. அதுக்கு பதில் என்ன வரட்டும்? தேவனுடைய வார்த்தை ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. உலர்ந்தெலும்பு உயிர் பெற வேண்டும் என்றால் வசனத்தை கேட்டால் உலர்ந்தெலும்பு உயிர் பெற முடியும். First thing is receiving the word of God. சொல்லுங்க, என்னதுங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது. அப்போ இன்னும் கூட டீப்பாக ஆண்டவர் ஏசாமி பேசும்போது இன்னும் விளக்கினார். கவனிங்க. லூக்கா எழுதின புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் என்னோடு கூட திருப்புங்க. The book of Luke chapter 11 11ஆம் அதிகாரத்தில் அவர் பல பிரசங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். 28ஆம் வசனத்தை கவனிங்க. அந்த பிரசங்கத்துடைய ஆதாரத்தில் பேசுகிறாரு. லூக்கா 11:28 அந்த வார்த்தையை கேட்கறது எவ்வளோ முக்கியம் சொல்கிறார். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை என்ன பண்ணுமா? கேட்கறது பெருசு இல்லை. சொல்லுங்க. நான் சொன்ன திரும்ப அந்த உதாரணத்துக்கு போலாம். இப்போ இந்த பிரசங்கத்தில் கேட்டீங்க, கர்த்தர் செய்வார், உலர்ந்த எலும்புகளை உயிர் பெற செய்வார், உன் வறண்டு இருக்கிற வியாதியை கர்த்தர் எல்லாம் கேட்டீங்க. கேட்டுட்டு கீழே போகும்போதே உங்களுக்காக ஒரு பிசாசு காத்து நிக்குது. உங்க வியாதியை திரும்ப கேட்கும். என்னன்னு கேட்கும்? அப்படியே தாங்குதா, சரியாவாத, எனக்கு தெரியுமே, திரும்பி வலி வருமே. அப்ப அதை கேட்க போறியா, இங்க ஆண்டவர் பேசுறதை கேட்க போறியா? யார் தான் என் கூட இருக்கிறீங்க? என்ன சொல்றாரு, என்ன சொல்லி கொடுக்கிறார் ஏசாமி? கேட்கறது மாத்திரம் இல்ல, அதை இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. கேட்கறது இல்ல, காத்துக்கொள்ளுகிறது. கேட்கறது இல்ல. சொல்லுங்க சார், பரவாயில்ல பாஸ், வெக்கப்படாதீங்க, பேசுங்க. வார்த்தை தானே பேசுறீங்க, வசனத்தை சொல்றீங்க. வார்த்தை கேட்கிறதும் அதை காத்து கொள்ளுகிறதா ரொம்ப முக்கியம் சார். அதுதான் சார் வறட்சியை மாற்றா, அதுதான் உயிர் மீட்சி கொண்டு வரும். ஆண்டு சார் உலர்ந்து இருக்கிறது நடுவில் சொல்ற டிப்பை கொடுத்துட்டார். என்ன சொல்ற, மனுப்புத்திரனே இது நடக்குமாப்பான்னு கேட்டாரு. அவன் என்னன்றான், நீங்க தான் தெரியும்ட்டான். என்னன்ட்டாரு, உங்களுக்கு தான் தெரியும், எல்லாம் நீங்க தான். ஆண்டு சார் என் கிட்ட மாத்திரலப்பா, நான் சொல்லிட்டேன்னா நடக்கும். என் வார்த்தை சொன்னபடியே
நடக்கும். அப்போ வார்த்தையுடைய முக்கியத்துவம் என்ன? கேட்கிறதும் அந்த வார்த்தையை. இப்போ நீங்கள் எதனா நடக்கும் போதுமா கேளுங்க, உடனே கேட்பாங்க, என்ன கண்ணு தெரிதா? இப்போ கண்ணு திருப்பி நீ சொல்ல, இல்லை ஏசாமி சொல்லியிருக்கிறாரு, அவர் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார், அவர் எனக்கு எல்லா வெளிச்சத்தையும் தருகிறவராய் இருக்கிறார், என்னை சுகப்படுத்தி இருக்கிறார், அந்த சுகம் எனக்குள்ளே இருக்கிறது, நான் பார்க்கிறது இப்பொழுது அநித்தியமானது, அப்படி சுகம் எனக்கு நிலவரமானதுன்னு சொல்லி தான் பாரு. யாருன்னா உங்ககிட்ட அப்படி நெகட்டிவா பேச வேண்டிய ஏத்து இப்படி சொல்லி தான் பாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நல்லா என்னை கர்த்தர் சுகப்படுத்திட்டாரு, அவர் வார்த்தையின்படி ஆண்டவர் என்ன சுகப்படுத்தினான்னு சொல்லி பாருங்க. அடுத்த வார்த்தை அவன் பேச மாட்டான், குவாய்ட்டா மூவ் ஆயிடுவான். நீ ஒன்னும் டிப்பு கொடுக்குற, அவன் பேசுறது கொண்டு ஆமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வலிச்சுருந்தாங்க, ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன நடக்கும்னே தெரியல, ஸ்கேனு சொல்லிச்சு அப்படின்னு அவன் ஆமாம் எனக்கு தெரியாதா, அவனுக்கு தெரியாதா, முனிமாக்காவுக்கு இப்படி தான் நடந்துச்சு, முனிமாக்கா செத்தே போயிட்டாங்க, உடனே செத்த சாவை தூக்கி உன் மேலே போட்டுடுறான். பிசாசுக்கு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், அவன் அழிக்கிறவன் எப்படி அழிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறான். எதுவும் கர்த்தரால தீராத எதுவும் இல்லை, எல்லாம் தீர்க்கப்படுகிற காரியங்கள் தான் என் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுவீங்க சார்? கேட்கணும். அப்போ உள்ளுக்குள்ள காத்துக்கிட்டீங்கன்னா காத்து இருக்கிறது தான் வெளியில வரும். வசனத்தை காத்து கொண்டால் எது வெளியில வரும்? வசனம் தான் வெளில புறப்பட்டு வரும், அவிசுவாசம் வெளில வராது. எவன் என்னதான் சொன்னாலும் அது உள்ளுக்குள்ளும் போவாது. ஏனென்றால் எது உள்ளுக்குள்ள இருக்கிறது? வசனம் உள்ளுக்குள்ள இருக்கிறது. யார் என் கூட இருந்து சொல்லுவீங்க சார்? எனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொன்னார்னா அது கர்த்தர் செய்யறது தான். இந்த ஊழியத்தில் ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறாருன்னா அது அழைச்சது தான். நானே தப்பு பண்ணாலும் கர்த்தர் என்ன உயிர்ப்பிச்சு திரும்ப நிற்க வைப்பாரே தவிர என்னை அழிச்சு போட மாட்டார். அட்டிப்பாரு, காலை ஓடிப்பாரு, கையை மூறிப்பாரு, ஆனா கர்த்தர் திரும்ப என்ன அழைச்சவர் நிற்க வைப்பாரு. அல்லேலூயா. அதெல்லாம் நீங்க அதை தான் நம்பணும். உலகத்தில் நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒரு வீட்டை தரேன்றேன்னா வீட்டை தருவாரு. இன்னைக்கு 5 கோடியுடைய வேல்யூ வந்து அன்னைக்கு 5 லட்சம் மாசம் பரவாயில்ல. இந்த 5 கோடி வேல்யூல இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு தரவேன்னு சொல்றவங்க இன்னைக்கு தருவாரு. புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்க. புரிஞ்சு சொல்லணும் சார். நீங்க அதுதான் எது காத்து இருக்குதோ, எது உள்ளுக்குள்ள, அது ரொம்ப அழகா இருக்குது பாருங்க. எனக்கு இந்த வசனங்கள்லாம் வாசிச்சிருக்கிறேன், ஆனால் இது ரொம்ப இன்னைக்கு இந்த வாரங்களில் தியானிக்கும் போது ஆண்டு காமிச்சு பாருப்பா. அப்படியானால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே, சொல்லுங்க 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 சொல்லுங்க, தலையாட்டக்கூடாது, பேசணும். வார்த்தையை காத்து கொள்ளுகிறவர்களே, சாதாரணமாக சொல்ல, மோர் பிளஸ்ட். என்னதுங்க பக்கத்தில் சொல்லுங்க, மோர் பிளஸ்டா இருக்க விரும்புகிறோன்னு சொல்லுங்க. அதிக பாக்கியவான்களா இருக்கணும். நம்ம அதிக பிரசங்கியா இருக்கக்கூடாது. நம்ம ஊர்ல சொல்றோம் அதிக பிரசங்கினா அவன் சொல்றதுக்கு முன்னாடியே பேசிடுற, அது வேணாம். அதிக பாக்கியவான்களா இருக்க வேண்டும். சொல்லுங்க சார், அதிக பாக்கியவானா இருக்க வேண்டும். நானும் என் குடும்பமும் அதிக பாக்கியவான்களா இருக்கணும். அல்லேலூயா. அதிக பாக்கியவான்களா இருக்க வேண்டும். We got to be more blessed. உன்னை பார்க்கிறவன் இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல வேண்டாம். ஏசி 61:9 சொல்லுது இல்லையா, இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரா, இந்த ஆண்டவர் எனக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கெல்லாம் அதுல போதுன்ற நிலவரமே இல்லை. இன்னும் கூட கேட்டே தான் இருக்கிறேன், இன்னும் வேணும் ஆண்டவரே, என்ன பார்க்குற இன்னும் சந்தோஷமா. நிறைய பேர் கேட்டாங்கன்னா இந்த சிரிப்பு போதாதான், இன்னும் நல்ல மன மகிழ்ச்சியை தாங்க ஆண்டவரே. நாங்கள் போய் ஒரு பஸ்லேயே உட்கார்ந்தாலும் ஒரு ஃப்ளைட்லேயே உட்கார்ந்தாலும் அந்த 253 பேருக்கு ஒரு சந்தோஷம் வரட்டான்ற என் நிமித்தமாய். அதுதான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் சார். இந்த சபையோடு கூட அது நிற்க கூடாது. யாரோ 4 பேருக்கு ஜெபிக்கிறதோடு நிற்க கூடாது. நான் நடக்கிற போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல அதிக பாக்கியவான ஆசீர்வாதம் அவர்கிட்ட இருக்கும்போது தான் கர்த்தர் எனக்குள்ளே, அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறது. அதனால்தான் இன்னும் கான்ஃபிடன்ஸ்ல ஏசாமி பேசுறாரு கேளுங்க. என்னோடு கூட யோவான் 10க்கு வாங்க. இப்போ நம்ம என்ன கான்ஃபிடன்ஸ்ல பேசுறாரு பாருங்க, சூப்பரா பேசுறாரு. 10ஆம் வசனத்தில் அவர் ஒரு மேய்ப்பனாகவும் மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை குறித்து பேசுகிற ஒரு அழகான ஒரு பகுதி இது. அதுல சொல்றாரு, கவனிங்க என்னதுங்க, 10ஆம் அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தில் வாசுறோம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு. யோவான் 10:27 142 பக்கம். நம்ம இப்ப வாங்க எல்லாரும் வாசிக்க பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். நான் என் சத்தத்தை, அப்போ அவர் பேசுறத நான் கேட்கிறேன். என்ன அவரு, what does it say? The first thing I said, you receive his word, and not only receiving, you have to respond to his word. கேட்கறது மாத்திரம் இல்ல, காத்து கொள்ள வேண்டும். காத்து கொள்ளும் பொழுது
கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாரு. அல்லேலூயா. வாட் a formula. இதை நான் வாசிக்கும் ராத்திரி எனக்கு அந்த ஃபார்முலா ஆண்டர் காமிச்சி, ஐ ரிசீவ், நான் வார்த்தையை பெற்றுக்கொள்கிறேன், பெற்றுக்கொண்டவன் அதற்கு அதை செயல்படுத்துறேன். அது செயல்படுத்தும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா, இங்க மற்றதெல்லாம் கனெக்ட் பண்றதை காட்டிலும் ஆண்டவரோடு கூட என்னை கனெக்ட் பண்ணுது. ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணுது? பில்ட் பண்ணுது. ஆண்டவருக்கு எனக்கு உள்ள என்ன பண்ணுதுங்க? ஒரு உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. வேற எந்த உறவும் நிரந்தரம் இல்லை. தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துங்க, பரவாயில்ல. அப்படிதான் உண்மை. இந்த உலகத்தில் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு தான், கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அப்போ நமக்கு நிரந்தரமானது என்னது? ஆண்டவரோடு கூட இருக்கிறவர். அந்த உறவு நிலைப்படும் என்றால் அது பெரிய ஆசீர்வாதம். அதனால் வீட்டுக்கு போயிட்டு நீலாம் எனக்கு ஒன்று வேணாம் அப்படின்லாம் சொல்கிறாதீங்க யாரையும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சொல்லும்போது தப்பான போதனையாக மாறிடக்கூடாது. எல்லாம் இங்கே இருக்கிறது தேவை தான். என்ன, நம்ம பிள்ளைகளுக்காக ஓடணும், வேலையை செய்யணும், வருமானம் சம்பாதிக்கணும். அது உனக்குலாம் சம்பாதிக்க மாட்டேன், நீ கத்தர்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்கிறாதீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஒரு நிரந்தரமான ஒரு உறவு கத்தர். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை, நல்லா சொல்கிறாரு, என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது, நான் அவர்கள் என்ன பண்ணுறேன்? ஆமேன். அப்போ என்ன பண்ணுறது? அவைகள் எனக்கு. ஆமாம். ஸோ ஐ ரிசீவ், ஐ ரெஸ்பாண்ட், there's a relationship. Amen. Because when I react towards that, there's a relationship. Amen. There's a lot of rejoicing in that. Hallelujah. கேட்கும்போது கேட்டு பெற்றுக்கொண்டு, ஆமேன், அதில் நான் செயல்பட்டு கொண்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். எதில் ஆரம்பித்தேன்? கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை உனக்குள்ள. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்கிறாருங்க? உலர்ந்திருக்கிற சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் சொல்கிறாரு. உலர்ந்திருக்கிறதுல முதல்ல கர்த்தர் கேட்குறாரு, நீ நம்புறியா? அல்லேலூயா. நீ நம்புறியான்னு முதல்ல கேட்குற. நான் நம்பினா தான் ஒரு காரியம் நடக்க முடியும். அல்லேலூயா. இதை நம்புகிறதற்கு தான் கர்த்தர் ஒரு வழியை சொல்றாரு. என் வசனத்தை கேட்டு என் வசனத்தை காத்துக்கொள்ள உன் நம்பிக்கை என்ன பண்ணும்? பெருகி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை கேட்டு அதை காத்துக்கொண்டால், ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை தான் இந்த பகுதியில் நான் காலையில் திடீர்னு காலையில் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இன்னும் ஆண்டவரே இது போதுமா, இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை எனக்கு காண்பீங்களேன்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சிம்சோனுடைய வாழ்க்கையை சற்று சுட்டி காண்பித்தார். ஒரு 5 நிமிஷத்தில் இல்லை ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே, அதுக்குள்ளே அவ்வளோ நேரம் ஆகக்கூடாது. கூர்ந்து கவனிங்க. இது யாருக்கு பேசி கொண்டிருக்கிறார்? திரும்ப திரும்ப ஆண்டவர் யாருக்கு பேசிக்கிறார்? ஆபிரகாமிட்ட துவங்கினாரு, அது யாக்கோபோடு கூட வந்தது. ஈசாக்கு, யாக்கோபு, இப்போ இஸ்ரவேல்ன்ற பெரிய கோத்திரம். ஆனால் இந்த ஜனங்கள் பேக் அண்ட் ஃபோர்த், நான் காலையில் சொன்ன மாதிரி, முதல் தோக்கத்தை சொன்ன மாதிரி ஸ்விஃப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை விடவே இல்லை. அப்படிதான் இன்றைக்கும் பேசுகிறார். 2025ஆம் ஆண்டில் இந்த ஜூன் மாதத்துடைய முதல் நாள்லேயே கர்த்தர் சொல்கிறார், நீ சில காரியங்களை வழி விடைக்கு போனாலும் நான் விட மாட்டேன், திரும்ப ஒன்று கொண்டு வந்து என்னுடைய பாதையில நிலைநிறுத்தி என் வாக்குத்தத்தத்தை உன் மேலே திரும்ப வைக்கிறேன்னு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் சம்பவங்கள் நடந்து கொண்டது வேதாமத்தில். நீங்கள் நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்குது. அது வரல முன்னாடி வாசினா கூட ஸ்விஃப்ட் ஆகிட்டே இருக்குது. மாற்றி மாற்றி அந்த எல்லைகளுக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் பெலிஸ்தியருடைய கை ஓங்கிருது. 7 வருஷம் ஒன்றுமே இல்லாத பயங்கரமான நிர்பந்தம். அது நடுவில் கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்பி சொல்றாரு, பராக்கிரமசாலியே பயப்படாத, உன்னை பயன்படுத்தி திரும்ப விடுதலையை கொண்டு வந்துடுறேன். அதான் கிதியோன். இப்படி சம்பவம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே பெலிஸ்தியருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். முக்கியமான வார்த்தைகள் இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். Sometimes because of our backsliding, because of our unbelief, because of our our dryness, God suddenly surrenders us into the enemy. பிசாசு பிடிச்சிடறான் டக்குனு. அப்படிதான் அந்த வாழ்க்கை அங்கே நகர்ந்து போகுது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். அதனால தான் ஒரு பாட்டு பாடுறல, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்களே ஆம் என்றும், அவர் சர்வவல்ல தேவன், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவுதான் ஆனாலும் சரி, அதை ஜனங்களுடைய அப்படிதான் உன்னை அழைச்சிருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைச்சிருக்கிறார், நீ கர்த்தர்கிட்ட வந்திருக்கிற, உன் மேல அவருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்து சொல்றார், இதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு அவிசுவாசம், உன்னுடைய வறட்சி உன்னை பின்தங்குதல வைத்திருக்கும் என்றால் கர்த்தர் சொல்றார், அதனால நான் விட்டு கொடுக்க முடியாது, என் வார்த்தையை திரும்ப உன் இடத்துல கொண்டு வருகிறேன். அந்த வார்த்தை உனக்குள்ள நிலைவரப்படும் பொழுது, அந்த வார்த்தையை நீ கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் நீ அசைவாடி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு உயிர் மிச்சி உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு. ஐயா, நல்ல ஒரு கையை தட்டி சொல்லுங்க.
அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தருவாயிலே ஆண்டவர் சொல்றார், இப்படியே போச்சுன்னா அடுத்த 40 வருஷம்ல இனிமேல் 400 வருஷம் இப்படி ஆயிடுவாங்க. ஆனால் நாம் விட முடியாதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். மனோவா என்ற மனுஷன் இருக்கிறார். அவருக்கு அவர் மனைவியோடு இருக்கிறார். வசனம் சொல்றது, அவங்க மலடியா இருந்தால் அப்படி என்றால் பிள்ளை பெற முடியாது என்று அவங்களுக்குள்ள ஒரு தீர்மானமா இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இந்த மலடியை கொண்டு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அவளுடைய கர்ப்பத்தில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் சில தரிசனங்கள் மரிச்சு போச்சு நினைச்சீங்கன்னா மறிக்கவே முடியாது. கர்த்தர் சொன்னதே அது செத்தே போனாலும் கர்த்தர் உயிரோடு எடுத்துட்டு வருவார். அல்லேலூயா. அதுதான் இங்க நடக்குது. சரி, ஓட்டம் சம்பவத்தில் அது நடக்குது. இப்போ சிம்சோன் பிறந்துட்டாரு. பிறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய தகப்பனார் மனோவா ஜெபம் பண்றார், ஆண்டவரே ரொம்ப சந்தோஷம், ஒரு பிள்ளைய தர போறீங்க, ரொம்ப நாள் பிள்ளை இல்லைன்னு நினைச்சிட்டோம், ஆனால் கர்த்தர் தர போறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டாடிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அதான் இது நான் இந்த பிரசங்கத்தை பல முறை நான் பிள்ளைகளுடைய பிறந்தாலோ இல்லை விழாக்களில் அப்படியே அபிஷேக என்ன சொல்றதுங்க பிரதர்ஷன் இப்படிப்பட்ட காரியங்களை பேசியிருப்பேன். ஆனால் இன்றைக்கு அதில் ஒரு தேவை இருக்கிறதால பேசுகிறேன். பாருங்க, இந்த தகப்பனார் ஜெபம் பண்றாரு, கேட்கிறாரு, ஆண்டவரே அவனை போஷிக்கிறதை காட்டிலும் அவனை எப்படி உமக்குள்ளே வளர்க்க வேண்டும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க நல்லா ஃபீட் பண்ணுறதை காட்டிலும் அவங்களை எப்படி லீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். அதனால தான் சொல்லுவேன், மோர் தென் ஃபீடிங் தெம் யூ நீட் டு நோ ஹவு டு லீட் தெம். அவன் முன்னாடி உட்காந்து ரீலை பார்த்து நீ சிச்சிங்கன்னா அவன் பாப்பா ஏதோ மேட்ரு இருக்குது இதில் நம்மளும் பார்க்கலாம்டா. அவன் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுற, ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி கெட்ட வார்த்தை சொல்லி சபிச்ச யாருன்னா ஒருத்தனா அவன் கத்துறோம் இது நல்லது தான் போகுது நம்மளும் செய்யலாம்டா. தட்ஸ் நாட் லீடிங். தட்ஸ் நாட் லீடிங். You can buy everything in this world and give him, but if you don't know how to lead, you're not being a right parent. நல்லா என் பல்லு மேலே நாக்க வச்சு சில நேரத்தில் மூடிக்க என் பையன் வளர்ந்து வராரு. இப்போ அவரு நம்ம கோவப்பட்டானா அவனுக்கு அது கற்றுக்கூடாதுறான்ட்டு அடக்கிக்கணும்ன்ட்டு. ஏன்னா அது சரியான விதத்தில் நீங்கள் 100 பேருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அங்கே வீட்டில் ஒரு நல்ல மாதிரியாக இல்லைவென்றால் முதல் டிக்கு மார்க்கில் கட்டு மார்க் தான் ஒரு ஆண்டர்கிட்ட. அல்லேலூயா. கேட்கிறார், ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். நல்லா கேளுங்க, இதெல்லாம் நடக்குது. அவன் பிறந்தான். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ் 13:24. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டால். சிம்சோன் என்றால் சூரியனை போல பிரகாசம் உடையவன் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. எங்க வாழ்க்கை இருண்டு கிடந்தது, ஆனால் அதற்குள்ள கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்து ஒரு பிரகாசத்தை கொண்டு வந்துட்டார். உனக்கு பேரை வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, அடுத்த ஒரு வசனத்தை வாசித்தா உங்களுக்கு புரியணும். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுது, அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை சொல்லுங்க, பிள்ளை தானா வளரல, அந்த பெற்றோர் எப்படி கர்த்தர் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படி வளர்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டபடியினாலே, அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்னது? ஞானம் வந்துருக்கும், படிப்பு ஒன்றிருக்கும், ஒருவேளை அவனுக்கு வேண்டிய பொருட்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஒரு காரியம், நிலவரமான ஒரு காரியம் அவனுக்குள்ள குறைவுபட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. எது? கர்த்தருடைய ஆவி. சொல்லுங்க. என்கிட்ட எல்லாம் இருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சாயந்தரம் கூட ஒரு மீட்டிங் போறேன், வரலன்னா நான் வேஸ்ட். போஸ்டர் அடிச்சுக்கிறாங்க, அங்கே அடிச்சுக்கிறாங்க, இங்கே அடிச்சுக்கிறாங்க, யாரோ பேசுகிறாங்க. பெரிய சபை, 29 வருஷத்தினுடைய சபை, இன்னைக்கு 29வது ஆண்டினுடைய அவங்க கொண்டாடுறாங்க. என்ன பிரசங்கரை கூப்பிடுறாங்க. நான் மாத்திரம் போய் பந்தாவா ஒரு காரில் இறங்கி கோட்டை கிட்ட போட்டு போயிடுறாங்கன்னா நடக்க போகிறது இல்லை. எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட வந்தால் தான் அது ஜெயமா இருக்கும். அந்த ஆவியானவர் தான் பேசுகிறவரா இருக்கிறார். இல்லை என்றால் நான் என் ஞானத்தினால ஒன்றும் செய்ய முடியாது. இதை யார் அறிந்து கொண்டா? சிம்சோன் அறிந்து கொண்டான். அல்லேலூயா. சொல்லுங்க. யார் அறிஞ்சுக்கிட்டா? ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? என் ஆவியை உனக்குள்ள வைப்பேன், நீ என்ன பண்ணுவ? உயிரடைவாய். ஆண்டவர் சொல்லிட்டார். இப்ப இந்த ஆவி எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? அதை தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று, வசனத்தை கேட்கிறது, அதை காத்துக்கொள்கிறது, அதன்படி நடக்கிறது. இங்க பாருங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் காண்பித்த ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. 25ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். குயிக்கா வாசிட்டு போயிருப்பான, இன்னைக்கு கொஞ்சம் விலக்கிட்டு நான் முடிச்சிடுறேன். சிம்சோன் சோராவுக்கும் எஸ்ராவுலுக்கும் நடுவில் என்ன பண்ணா? தானின் பள்ளத்தாக்கில் இருக்கையில். சொல்லுங்க. 3 விஷயங்களை பார்க்கறீங்க. There are 3 things that you see there. One, Zora. இன்னொன்று பார்க்கறீங்க, எஸ்ரோல். இங்கிலீஷ்ல பாஸ் எஸ்டோல் அப்படின்னு போட்டுக்குது இங்கிலீஷ்ல. இது 2 இருக்குது. அதுக்கு நடுவில் எங்க இருக்கிறாரு? மகானே தான் அப்படின்னு போட்டுக்குது இங்கிலீஷ்ல. பிரகாரம் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியாக்கங்களே மகானே தான்.
ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறார். என்னங்க இது ஊர் தானங்க, இது பெருசா, இதை பெருசா எக்ஸ்பிளைன் பண்றீங்களே, இது தேவையா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது தேவைதான். பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை சொல்லுங்க, அது போதுமே. பிள்ளை வளர்ந்து ஆசீர்வாதித்தாருன்னா போதுமே, அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் அது போதில்லை அவனுக்கு. எங்கே இருக்கிறான்? சோராவில் இருக்கிறான். சோரா என்றால் என்ன அப்படின்னு கொஞ்சம் வாசித்தேன். ஆமேன். சோரா என்றால் எதிர்பார்ப்பின் இடம். அல்லேலூயா. a place of expectation. சோரா என்றால் சொல்லுங்க சார், உன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால் ஆண்டு சொன்னாலே என் ஆவி உனக்குள்ள வைக்கிற அந்த ஆவி உனக்குள்ள வரும். எதிர்பார்ப்பு இல்லாதவங்ககிட்டலாம் கர்த்தர் செய்யவே மாட்டார் சார். சீசர்கிட்ட சொன்னார், பாருங்கப்பா நான் இருந்தேன், எல்லாத்தையும் கையை பிடிச்சி கூப்பிட்டு போனேன், இப்போ நான் போகிறேன், என் வேலை முடிஞ்சிச்சு, இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லாம் மேல் வீட்டாரில் போய் காத்துருங்க, அவர் வந்து இறங்குவார் உன் மேலே. யார் என் கூட இருக்கிறீங்க? அவன் சொல்ல, போயா வேலையை பார்த்துக்கிட்டு, நீ இருக்கும் போதே நாங்கள் நீ எங்களே செத்து போயிட்டு நீர் நாங்கள் போய் மேல் வீட்டில் இருக்கணுமா? யாரும் பேசலைங்க. எல்லாத்தையும் தூக்கி போட்டா மேல் வீட்டாரில் போய் உட்கார்ந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அசைக்க முடியாத காரியத்தின் பலத்திலே பயங்கரமாய் அசைய துவங்கினாங்க. சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எங்க அப்பா அம்மா வளர்த்துட்டாங்க. நான் இப்போ நான் பாட்டு என்ன பண்ணிடுறேன் இல்லைங்க, சோராவில் இருக்கிறான். A place of new beginning. That's the exact meaning of that. It's a place of new beginning with an expectation. He wants a fresh start. நானா ஏதோ கதை கட்டலை, எனக்கு குளிச்சுட்டு காலைல கிளம்பிட்டு ஆண்டவர் சொன்னார், சிம்சோனை போய் பேசு. சிம்சோன் பேசிட்டு ஆண்டவரே, சிம்சோன் பல வடிவத்தில் பேசிருக்கு. நான் என்ன ஒரு முறை ஒரு பிரசங்கத்தை யூத்துக்கு பேசிக்கிறேன், ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிச்சுட்டான். அதான் பேசியிருக்கிறேன். ஆவியில் ஆரம்பிச்சு காய்ச்சல சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உயிர் ஏதோ முடிச்சிட்டேன், இப்போ என்ன என் பலத்தை காமிச்சு செத்து போகிற ஆண்டவரே. அதை பேசினேன் ஒரு வாட்டி யூத்துக்கிட்ட. நிறைய பிரசவம் பண்ணிக்கிறேன், ஒரு 5-6 பிரசவம் பண்ணிட்டேன். மலேசியாவில் பேசினேன், பல தேசங்களில் பேசியிருக்கேன். என்னமா கர்த்தர் இதை காண்பித்தார், இந்த பிரசங்கத்துக்கு ஒத்து வரது சொன்னார். பார்ப்பா, எங்கே எதிர்பார்ப்பு இருக்குதோ கர்த்தர் அங்கே அவருடைய ஆவியை உனக்குள்ள வைப்பார். யார் என் கூட இருக்கிறீங்க? வாரம் வாரம் வந்து பிரசங்கத்தை கேட்டு நல்லா இருக்குதுன்னு எனக்கு மார்க்கெல்லாம் போட்டு போனால் உங்கள் மார்க்குனாலே எனக்கு 10 பைசா புரோஜனம் இருக்காது. நல்லா கேட்டுங்க, உங்கள் மார்க்கும் எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் நல்லா பேசுகிறேன் நீங்கள் சொன்னாலும் அதில் புரோஜனம் கிடையாது. நான் பேசுகிற அந்த வார்த்தை, கர்த்தர் கொண்டு வர அந்த வார்த்தை உனக்குள்ள ஒரு கிரியை கொண்டு வந்தால்தான் அது இந்த செய்தியினுடைய வெற்றியாக இருக்கும். போன ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, இன்னொரு பக்கத்தில் ஊரில், அங்கே நிறைய சாட்சிகள் வந்துச்சு. அவங்க என் போஸ்டர் அதே பக்கத்தில் 5 கிலோமீட்டர் இன்னொரு இடத்துல இன்றைக்கி சாயந்தரம் போகிறோன்னே அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்னைக்கு பேசுகிறீங்க? ஏன்னா 5 பேர் 6 பேர் பிரசங்கம் பண்ணுறோம். என்ன அது கன்வென்ஷன் காலைல சாயந்தரம், நீங்கள் என்னைக்கு பேசுகிறீங்க? சாயந்தரம் சண்டே ஈவினிங். ஐயா நாங்கள் எல்லாம் கூட்டமாக திருப்பி அந்த மீட்டிங்கை வரப்போகிறோம். அது எனக்கு பெருமை இல்லை, கர்த்தர் ஒரு கிரியை அங்கே செய்தார். நேற்று ராத்திரி ஒரு ஆள் அங்கே கேட்ட ஒரு மியூசிக் வாசர் இங்கே வந்துட்டார். அதுதான் கிரியை. அப்போ எனக்கு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறார், நான் பேசுறத கர்த்தர் வாய்க்கப்படுறா எனக்கு தெரியும். இது பெருமை இல்லை, இதுதான் உண்மை. கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் பேசும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நீங்கள் கேட்டு உங்களுக்கு நடக்கலையா, கிரியைக்கு இடம் கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஏன் அந்த ஆண்டவர் செய்கிறீங்க, செய்யக்கூடாதா? மண்ணி வாக்கத்தில் செய்யறது ஏன் கீழ்கட்டில் செய்யக்கூடாது? செய்ய வல்லவராயிருக்கிறார். நீ இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தால் நடக்கையா. இன்னைக்கு சொல்றாரு, சிம்சோனு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான், வளர்ச்சி அடைஞ்சிட்டான். ஆனா ஆவி உள்ளுக்குள்ள வரலன்னு உடனே சோராவிலே உட்கார்றாயா. A place of new beginning. He needed a beginning. He said, Lord, I need your spirit in this place, God. இந்த வாரத்தில் சொல்றேன் சார், ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த சத்தியத்தை கேட்குறீங்க. கொஞ்ச நேரத்தில் திருவந்து எடுத்து குடிச்சிட்டு அப்பத்தை சாப்பிட்டு காணிக்கை போட்டு வீட்டுக்கு போறதுல கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு எதிர்பார்ப்பு நிரம்பினதாக இருக்கும் என்றால் நீ எதிர்பார்க்கிற முடிவை ஆண்டவர் உனக்கு தருவார். எலிசாவுக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு, எங்க போனாலும் விட மாட்டேன், நீ எங்க போனாலும் உன் கூட தான் வருவேன், உன்கிட்ட இருக்கிற ஆவி எனக்குள்ள வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு திறந்தா கர்த்தர் அதை செய்து முடித்தார். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் உனக்குள்ள இருக்கும்ன்ற கர்த்தர் சொல்ல, ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன், நீ உயிர் அடைவாய், நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்றார். ஜோரா எஸ்டோல் அண்ட் ஆல் சொல்றான். அங்க எதிர்பார்ப்போடு இருந்து மாத்தல, not only expectation, he was filled with enthusiasm. Not only expectation, enthusiasm for the spiritual strength. Amen. அவருடைய ஆவியில பாருங்க, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறான். ரொம்ப அழகா இருந்துச்சு எனக்கு. பிக்சரைஸ் பண்ணி பார்த்த காலையில இந்த பக்கம் சோரா, இந்த பக்கம் எஸ்தோல், ரெண்டும் இருக்குது. ஒண்ணுனாது ஒரு எதிர்பார்ப்பு, இன்னொரு பக்கம் ஒரு உற்சாகம். கர்த்தர் செஞ்சிருவாரு,
கர்த்தர் எதிர்பார்ப்பு. இப்ப நடுவில் எதுல தெரியுமா இருக்கிறான்? தான்ல இருக்கிறான். மனதான். மனதான் என்றால் என்ன? where the spirit is revolving. ஆவியானவர் எங்க அசைவாடி கொண்டிருக்காரோ அந்த மகனாதானுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த செய்தியுடைய முடிவு இன்னைக்கு முடிக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் திரும்ப இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேசுறேன். எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் விட மாட்டார்ன்ற உற்சாகத்தோடு கூட ஆவியானவர் என்னை நிரப்புங்கன்னு காத்துன்னு இருப்பீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்குது வசனத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இந்த வார்த்தையினுடைய முடிவை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் இந்த 3 நடந்துட்டே இருக்குது. ஜோரா எஸ்தோல் தான், ஜோரா எஸ்தோல் தான். இது 3த்துக்கு நடுவில், ஜோராவுக்கு எஸ்தோலுக்கு நடுவில் என்ன பண்றான்? ஆண்டவர் என்ன தொடுங்க, என்ன நிரப்புங்க. என்ன நிரப்பணுன்னே கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்குகிறார். அல்லேலூயா. ஒரே மனுஷன் எழும்பி பெரிய யுத்தங்களை செய்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பலத்த காரியம் செய்கிற ஒரு ஆவி எனக்குள்ள அசைவாட துவங்கினது. வறட்சியில மறிக்கவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலையில் 1ஆம் தேதி உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க மேல என் ஆவியை வைக்கிறேன். இது வார்த்தை. இப்ப அதை பெற்றுக்கொள்ளணும். மாசம் மாசம் ஒரு வாக்குத்தத்தத்தை தராரு. இப்ப அதை பெற்றுக்கொண்டால் தான் அது நடக்கும். இந்த மாசம் என்ன சொல்றாரு? என் ஆவியை உங்களுக்குள்ள வைக்கிறேன், நீங்க உயிரடைவீங்க. இது வார்த்தை. இப்ப நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு ஜோராவில் இருக்கணும். அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு எஸ்தோல்ல கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார் என்று கொண்டே இருக்கணும். இப்போ எங்க என்ன பண்ணுது? அது தானாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஜோராவும் எஸ்தோலுக்கு நடுவில் தான் என்றால் என்ன? கர்த்தருடைய உலாவலாய் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப கர்த்தருடைய ஆவியானவரை ஏவ துவங்குவார். எத்தனை பேர் புரியுது சார்? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஆண்டவர் எதையாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்து கொண்டே இருக்குது. ஆண்டவர் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டே இருங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரே சும்மா வந்துட்டு ஒரு சத்தியத்தை கேட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு காலையில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்குது. ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னைக்கு காலையில் நீ ஒரு எதிர்பார்ப்போடு கூட என்ன எவ்வளவு கூட வாஞ்ச கர்த்தர் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாயோ, உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் செய்வார். There needs to be an expectation in your life. உன் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுது இருக்கணும். அந்த எதிர்பார்ப்பு வெறும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. அந்த எதிர்பார்ப்பில் ஒரு உற்சாகம் அடங்கி இருக்கணும். In your expectation there needs to be an enthusiasm. எதோ செய்வார் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த காரியம்லாம் வாய்க்காது. நீ எதிர்பார்க்கும் பொழுது உனக்குள்ள ஒரு உற்சாகம், ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை விட்டு விலகிறதில்லை. எதிர்பார்ப்போம், உன்னுடைய உற்சாகமோ, your expectation and enthusiasm will bring an energy into you. அதுதான் கர்த்தருடைய ஆவியானுடைய அசைவாய் மாறும். அந்த ஆவியினுடைய அசைவு உனக்குள்ள பெரிய காரியங்களை கொண்டு வரும். அந்த ஆவியார் உனக்குள்ள உன்னை ஏவ துவங்குவார். உனக்குள்ள பலத்த கிரியைகளை செய்ய துவங்குவார். வியக்கத்தக்க காரியங்களை கர்த்தருடைய ஆவியை கொண்டு செய்து முடிக்கிறதற்கு உன்னுடைய உற்சாகமோ உன்னுடைய வாஞ்சியும் அதற்கு ஏதுவாய் மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா.